தல வாங்க. வாங்க தல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தல. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன முத்துராஜ், கொஞ்ச நாள் ஏரியாவுக்குள்ள நான் இல்ல, உங்க ஆட்டமா இருக்கு. என்னடா தம்பி மோகனே, நல்லா இருக்கியா? பாதி பிச்சு தருவாதல்ல, அதை விட்டு கொள்ளகால சும்மாமா பத்த வைக்கல எனக்கு தெரியும். பத்த வச்சா தீர்ந்து போகும்னாலும் பச்சாம வச்சிருக்கேன். ஒரு வாரம் வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை, தெரியுமா? அது கிடக்கட்டும். யாரு பொம்பளை வச்சு தொழில் பண்றியா? ஹலோ, அது எனக்கு தெரியுது. என்ன ஏரியாக்குள்ள உடம்பு எப்படி இருக்கு? இல்ல உடம்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க பத்த வைக்காம குடிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பத்த வச்சு குடிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ, அடுப்ப அப்ப நீயும் பத்த வச்சு அடிப்பியா? ஆமா, அடுப்பு பத்த வச்சு தானே அடிக்கணும். அம்மா, நீ பத்த வச்சு அடிப்ப, 11 வச்சு அடிப்ப. ஓ, எதை சொல்றீங்க நீங்க? 100 வச்சு கூட அடிப்ப. தவறா பேசுறீங்க நீங்க. என்ன பத்தி யார் தெரியுது உங்களுக்கு? என்ன சவுண்ட்? என்னங்க என்ன சவுண்ட்? கை போடுது பாத்தியா? ஒரே தல தல என்ன என்ன கை நீளுது, வாய் நீளுது, ஒட்ட நறுக்கி வந்துருச்சுங்க. உனக்கு கேவலமா இருந்தா போய் சாகு. என்ன மயித்துக்கு உங்களை அடிக்கிறதுக்கு நாங்க எதுக்குங்க சாகுறோம்? என்னத்துக்கு கேவலப்படுறேன்? நீ ஓசில ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுற மிஸ்டர் முத்துராஜ். எவ்வளவு நாளைக்கு தான் செல்லுலயே பார்த்துட்டு இருப்பாங்க? ஐ எம் டீசன்ட் ரவுடி. நான் அந்த பிள்ளை நெஞ்சில் என்ன கையை வச்சு செவத்துல கொண்டு தள்ளி விட்டாங்கிறதுக்காக நான் அவளை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு தள்ளிடுவேன். மிஸ்டர் ஹரிஹரன், ஸ்டாப் இட் ஐ சே. மிஸ்டர் ஹரிஹரன், என் தாய் குளம் பூரா உட்கார்ந்துருக்கு. ஐயோ, ரொம்ப தாய் பெத்த ஆத்தா, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, எங்க அத்தாச்சி 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்னடா ஒரு பொட்டச்சி தான் அப்படி செஞ்சு விட்டான்னு இந்த பயல இப்படி செய்யலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா, ஐயா தூக்க மாட்டீங்களா? பொங்கலா நானு. ஐ எம் டீசன்ட் மேன். இங்க பாருங்க ஹரிஹரன், இந்த பாருங்கன்ற காட்டவே மாட்டேங்கிறேன். எதை காட்டுவீங்க? அட அவருக்கு தான் காட்ட வேணாம். ரோசப்பட்டு ஏன்டாச்சு காட்டி தொலைய வேண்டியதானே. நீ யாராவது பார்த்து தொலைங்க. இங்க பாருங்க, நான் உங்க மறுபடியும் இங்க பாருங்கன்ற அது எங்க பாக்குறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். இல்ல இந்த இடம் இந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த பாயிண்ட காட்டு. நான் பார்க்கலன்னா ஏன்டா நான் கேளு. ஏங்க பொம்பளை பார்த்தா ஏங்கன்ற எதுக்காக நீ ஏங்கற? என்ன சொல்ல? அப்படி ஏங்கற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்கப்பா? நீ என்ன சொல்ல வர்ற? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கப்பா? சொல்லவா வரவா? நான் பாட்டு சொல்ல வர்றீங்கன்ற. சொல்லவா வரவா? வார்த்தை வாயில இருக்கும்போது முதல்ல சொல்லு. தப்பா பேசுறேன், தவளா பேசுறேன், நாதஸ்வரமா பேசுறேன், என்கிட்ட பேசக்கூடாது. இந்த பேச்ச என்கிட்ட வச்சுக்க கூடாது, வேற என்கிட்ட வச்சுக்கணும். அப்ப யார்ட்ட வச்சுக்கணும்? ஆளை காட்ட அங்க கொண்டு வைக்கிறேன். என்னத்துக்கு நான் ஆளை காட்டணும்? நீங்க பார்த்து போக வேண்டியது கண்ணு தெரியாதா? அப்படி இல்ல, தெளிவா வைக்கிறேன். என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்ல. அப்ப யார்ட்ட வைக்கணும் சொல்லு. பின்னாடி ஒரு எருமை மாடு கட்டி கிடக்குது. அப்ப எருமை மாடு புடிச்சு கொண்டாந்து விடு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எருமை மாடு வா, பின்னாடி தான் கிடக்கு. போங்க பின்னாடி. நீ வந்து புடிச்சு குடு. வா. என்னத்துக்கு நான் நான் விட்டு என் வேலை விட நான் பாடி நின்னுட்டு இருக்கேன். வந்து வம்புக்கு இல்லாம உனக்கு ஆளு பிடிச்சு விடணுமா? நான் என்ன மாமா வேலை பார்த்து நிக்கிறேன்? தெரியா? மாமா வேலை நீ சொல்லக்கூடாது, அது அவன் சொல்லலாம். நீ சொல்றது மாமி வேலை பாக்குறான்னு கேட்கணும். மாமி வேலை பார்த்தாப்புல அப்புறம் மருமக என்ன ஒண்ணு? மாமிய நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு வேற ஆள பாருங்க. அதுதான் வேற ஆளு. நீ அந்த ஆளு யாரு? இல்சாத்திற்கு வந்திருப்பா, அவளை பாருங்க. என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த கை நீட்டுறவள என்கிட்ட ஓடிச்சிருவா. அதான் நீங்க நல்லா பாருங்க. சண்டீர்த்தனை நான் பண்றேன்னா அவ பண்றாளா? நான் பண்றேனா அவர் பண்றாரா? நல்லா பாருங்க. நான் டச் பண்ணாம பேசுறேன். யார் இவரு? என்னை தொட்டு தொட்டு பேசுறா. யார்? நானு. எனக்கு அது பிடிக்காது. பாருங்க, பொம்பளை கண்ணத கை நீட்டு பேசுறது, இந்த கண்ணை கட்டி பேசுறது என்கிட்ட வேண்டாம். அப்படியே கசக்கி பிடிச்சி நசுக்கி எடுத்து தச்சுங்க. நசுக்கி ஜூஸ் வச்சு சாப்பிடுங்கறேன். எவ்வளவு சாப்பிடுறது? நாய்கிட்ட ஊத்துவேன். எனக்கு சளி சரியா போகும். போய் அவன தெரியும். என்ன அடிச்சிட்டு கடியே? குஞ்ச நசுக்கி ரசம் வச்சோம்னு வைங்க. யார் குஞ்சா? யார் குஞ்சா? அறிவட்ட கழுதை. யாரு குஞ்சம் கேக்குற? நீ எல்லாம் பொம்பளையா? ஹலோ, நாட்டுல பேர் நல்ல வெட குஞ்சா வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சொல்றீங்க மொட்டை மொட்டையா சொல்லாம மயிரளி போட்டா சொல்லி பட்ட பட்டையா வாங்கி கடிக்கிற போறீங்க நீங்க. கொட்டையை தெரிஞ்சு போங்க. போறப்பல கொட்டை ரெண்டு தெரிச்சு தெரிஞ்சுங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க. நீ என்ன சொன்ன? கொட்டை தெரிச்சு வேணும். தாமம் கொட்டை. முதல்ல என்ன சொன்ன? கொட்டை தெரிச்சு வேணும் சொன்னேன். நல்லா கேளுந்தா வீடியோ ஓடிட்டு இருக்கு. இந்த என் பங்காளி கேட்டுக்க. அது உண்மைதான். கொட்டை ரெண்டு தெரிச்சு
வாய் பேச கரெக்டா பேசுனேன். ஆ. நான் அசிங்கம் பேசக்கூடாது நிக்கிறேன். ஏன் நீங்க ஒரு ஆம்பளைய நான் விட்டேன்னா உன் கொட்டை ரெண்டும் தெரிச்சு போகும்னே. ஆமா. சொன்னா தாவாங்கொட்டைங்கிற. தாவாங்கொட்டை ஒன்னா ரெண்டா? ஒண்ணுதான். அப்ப ரெண்டு கொட்டைன்னு எப்படி சொன்ன? உங்க தம்பிக்கு ஒண்ணு இருக்குல்ல? என் தம்பி கொட்டை என்ன மயிருக்கு சாப்பிட்டு பாக்குறேன். வர்றாப்ல. அதனால ரெண்டு பேர் கொட்டையும் தெரிச்சு பேரு சொன்னேன். அப்ப நீ ரெண்டு பேர் கொட்டையும் சொல்லி இருக்கணும். ஆமா. ரெண்டு கொட்டை. அப்ப நாலு கொட்டை சொல்லணும். நான் கொட்டை அஞ்சு கொட்டை. தவறாக பேசுகிறீர்கள். யாரு பேசுறா தவறா? தவறாக நீ நீங்க பேசுறியா பேசுறீங்க. நான் பேசுறேனா? இங்க பாருங்க. மறுபடியும் இங்க பாருங்கற. அங்க பாருங்க. வாயு பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம்டான்னா யாரு? ஒரு மனுஷனுக்கு எது எது அடக்கணும் மக்கள் தெரியுமா? எது? வாயு பதனம்னா வாயு பக்குவமா பேசுறேன்னா வாங்கி கட்டிக்கிறணும். யாரு? வாயை கொடுத்து பேக்ல புண்ணாக்கிறாத. கை பதனம், கை நீட்டவள வச்சுக்காத. இங்க பாருங்க. அதிகம் பிரஜாபதி பதனம்னா பிரஜாபதினா என்னன்னு தெரியுமா? என்ன? அது தெரியல. வாய் இவ்வளவு வாய் பேசுற. சொல்லுங்க. தெரிஞ்ச நீங்க சொல்ல வேண்டியதானே. வாயு பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம்ன்றான்ல. அந்த பிரஜாபதினா என்ன? ஏங்க நீங்க தான சொன்னீங்க, சொல்லுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொன்னேன் நான் தான். யார் சொன்னது? நீங்க தானே. அப்ப சொல்லுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியலங்க தான் என்ன வச்சு தெரிஞ்சிக்கலாம் பாத்துக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க. சரி எனக்கு இரு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. கேரு. ஒண்ணு உனக்கு தெரியும் சொல்லு, இல்லனா தெரியாதுன்னு சொல்லு. ஏங்க எனக்கு தெரியும் தெரியல நீங்க சொல்லி கொடுங்க சொன்னேனா? நீங்க சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு. நான் என்ன கேக்குறேன், பிரஜாபதினா என்னன்னு தெரியுமா? தெரியாது சொல்லுங்க. அப்படி சொல்லு. தெரியாதுன்றா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் சொல்லிட்டேன் சொல்லுங்க. அப்படி கேளு. தெரியாத பெரிய மனுஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. யாரு? நீ சொல்லு என்ன ஆட்டம் காட்டுற? பிரஜாபதிங்கிறது எதுனா? எது? அத கேக்கலையா? உக்குறீங்கப்பா. அதுதான் அங்கதான் இருக்கு பிரஜாபதி. ஓ அதுக்கு தான் இவ்வளவு பில்டப் உங்களுக்கு அங்க இருக்கு. வாயு பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம்னா ஒரு ஆம்பளை எதை இறுக்கி கட்டணும் தெரியுமா? வேட்டியதா? வேட்டியில கோமணத்தை இறுக்கி கட்டணும். கட்டுங்க முதல்ல. எவன் ஒருவன் கோமணத்தை இறுக்கி கட்டுறானோ அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். ஆம்பளைக்கு பிரஜாபதி அது, பொம்பளைக்கு பிரஜாபதி அது. நீ இறுக்கி கட்ட வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவுத்துட்டு விட்டு மொட்டை மொட்டை பேசாதீங்க, பட்டை மொட்டை வாங்கி கிடைக்கிறீங்க. அடிவோத்த நான் சட்டையை கழட்டி போட்டுருவேன். வேலை போகணும் தெரியாது போறேன். யாரு? நீ கழட்டி போட்டுருவியா சட்டையா? என்னத்துக்கு நான் கட்டுறேன்னு சொன்னேனா? போட்டி ஆம்பளை கூட போடாத. யாரு? போட்டி விட்டு ஆண் மகன்ட்ட பொம்பளை ஜெயிக்கலா? நீங்க பொம்பளை கிட்ட சொல்லுங்க. ஓட்டப்பானையில் நண்டை விட்ட மாதிரி பேச சொல்லுங்க. ஒண்ணு என்ன பேச விட்டு பேசு. சொல்லுங்க. ஆம்பளை கிட்ட போட்டி போட்டு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் இல்லைன்றேன். யாரு? நீ வேணா சொல்லி பாரு. இந்த பாருங்க, வீணா பொம்பளை கிட்ட வந்து போட்டி போடாதீங்க சொல்லிட்டேன். உங்கள்ட்ட நான் எச்சரிக்கிறேங்க. பொம்பளை கிட்ட அதிகமா போட்டி போடாதீங்க. போட்டி போட்டா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சு விடுவியா? எதனா ஜெயிப்பாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? ஆணுக்கு பெண் சரிசமம்னு பேப்பர்ல எழுதி படிக்கலாம். சரி. வாழ்க்கைக்கு உதவாது மகளே. எப்படி சொல்றீங்க? வாயில தான். எது? எதை வச்சு சொல்றீங்க? ஆணுக்கு பெண் சரிசமம் ஆயிட முடியுமா? முடியும். அப்படிதான் சொல்லிருக்காங்க பெரியவங்க. பெரியவன் அப்படி சொல்லல. ஆணுக்கு பெண் அடங்கித்தான் போகணும். சிவனே பாதி வந்து சக்திக்கு கொடுத்திருக்காருங்க. சக்தி கொடுத்தாரா? சக்திக்கு சக்தி. சரி கொடுத்தாரு. சரி பாதிக்கு என்னன்ற? ஆமா ரெண்டு சரிசமம் தான் ஆணும் பெண்ணும். புராணம் பேசுறியா? அப்புறம் வள்ளி நாரதர்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எது? சரி ஓம் பேச்சுக்கே. ஆணுக்கு பெண் சரிசமம். ஓம் பேச்சுக்கே வரேன். ஓம் பேச்சுக்கே வரேன்டல. சரிங்க. சரிசமம்னு தான் ஆணுக்கு பெண் சமம்னு சிவபெருமான் சக்திக்கு பாதியை கொடுத்தார். ஆமா. பாதியை கொடுத்தது சிவனா சக்தியா? சக்தி தான் கொடுத்தாங்க. காதோட கொடுத்தனா சவ்வு வந்து போகும். எது? சிவன் உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்தானா, சக்தி பாதியை உடம்பு சிவனுக்கு கொடுத்தானா? சிவன் தான் கொடுத்தாரு சக்திக்கு. அந்த விளங்காயம் தெரியுதா? தெரியுதுல. நாங்க தான் கொடுக்கணும். பாதி கொடுத்தாலும் மீதி கொடுத்தாலும் நீ கொடுக்க முடியாது. ஐயா தெரிஞ்சுக்க. அப்படி பாதியை சரிசமமா கொடுத்த சிவனே பராசக்தி நெத்தி கண்ணை திறந்து எரிச்சு விட்டானே. சும்மா எரிச்சான். ஏங்க சிவனே சக்தி கொடுத்தா இருக்கட்டும்ங்க. ஆனா 10 மாசம் சுமந்து பெக்கிறது நாங்க தாங்கங்க. இது ஒரு பேச்சுன்னு பேசுறாளையா? ஒரு பேச்சு சாதாரணமா சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பேச்சு இது? இது சாதாரணமா நினைக்கிறீங்க? இது ஒரு பேச்சே இல்லையா? நான் கேக்குறேன். ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னா நாங்க 10 மாசம் வந்து பெக்கறோம் நக்கறேன். என்னத்த பெக்கறேன்? ஏங்க பெக்கறவங்க இது எப்படி அலட்சியா பேசுறீங்க? சாதாரணமா பேசுறீங்க. நான் காதோட. உங்களால முடியுமா? 10 மாசம் பஞ்சம் வந்து 10 மாசம் வந்து உனக்கு என்ன மயிருக்கு 10 மாசம் வந்தே? 5 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியதானே? என்னதுக்கு? நான் கேக்குறேன். நீ 10 மாசம் சுமந்தம்ன்ற 10 மாசம் உள்ள இருக்கவனுக்குலாம் தெரியும் அந்த வயிற்றுச்ச. என்ன பண்ணீங்க? ஒரே கருகும் இருட்டு. உள்ள ஒரு டிவி இருக்கா, ஒரு ரேடியோ இருக்கா, டேப் இருக்கா, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, கைய கால நீட்டி படுக்க கட்டல் இருக்கா, கலை சுண்ண சுருண்டுகிட்டு அப்படியே கிடக்கிற பிள்ளைக்குள்ள தெரிஞ்ச இந்த வயிற்றுச்ச. கல்யாணம் பண்ணவமா? 10 மாசம் சுமந்து பெத்தங்கிற. அப்ப நீ தான் பெப்ப. ஆமா. சரி நாங்க இல்லாம நீ புள்ள பெத்துப்பியா? யாரு? என்னது? நான் இல்லாம நீ புள்ள பெத்துப்பியா? பெக்க முடியாது. பெக்க முடியாது. பெக்க முடியாது, நக்க முடியாது. அப்புறம் எப்படி சமம்ன்ற? எப்படி?
அதுக்கு ஒரு ஆம்பளை அதுக்கு ஒண்ணு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விதம் இருக்கு, உங்களுக்கு ஒரு விதம் இருக்குங்க. நீ புள்ள பெக்கறதுனால நீ பெரிய ஆளுங்கற. சரி, நான் தான் புள்ள கொடுக்கறேன். நீ அப்படி தைரியமான ஆளு. நீ எனக்கு புள்ள கொடு, நான் சமக்கறேன். குடுக்குறேன் 10 மாசம் என்ன வக்காலி 100 மாசம் சமக்கறேன். குடுக்குறேன். நீ எனக்கு புள்ள கொடுவா. ஏங்க குடுக்குறேன் பாருங்க. குடுக்குறேன். உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கா? உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கா? உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கா? உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கா? என்னப்பா அது கர்ப்பப்பை இருக்கா? அப்ப அது இருந்தா தான் பார்க்கணுமா? ஆமா, இருந்தா தான் கொடுப்பேன். உனக்கு இருக்கா? இருக்கு. எடு. என்னத்துக்கு தான் பெத்து விட்டுருக்கவே உங்கள மாதிரி ஆளு. ஏன்றே கல்ல பார்த்தா ஒத்துக்குறேன். அடையாதுக்கு பெத்து விட்டுருக்கமாங்க. என்கிட்ட ஒரு மஞ்சப்பை கூட கேரி பை கூட எல்லாமே அப்போ போகுது. எது? இந்த பேச்செல்லாம் பேச கூடாது. சரி, நீங்க பெத்து காட்டுங்க. நாங்க பெத்து உங்கள இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கோம்ல. அதுவே நீங்க ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் சொல்றது காலையில 5 மணிக்கு வருவார் ராஜவாட்டு. நான் எதுக்கு அடையாளம் சொல்றேன்? அந்த அடையாளத்தை சொல்லுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. புள்ள பக்கறம்னு பேசாத. பாதிப்பு எங்க ஏற்படும் தெரிஞ்சுக்கணும். 1000 குட்டிச்சவரை தாண்டலாலும் ஆம்பளை தான். பொம்பளைக்கு அந்த பாதிப்பு வரும். கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. நீ குமரின்னு சொல்றது எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பறக்க வரைக்கும் தான். அப்புறம் நீ கழுத்து நாயாகி போயிடுவ. யாரு? நான் 80 வயசுலயும் நரச்ச மேசையை முறுக்கி விட்டு ஆம்பளை மாப்பிள்ளையா உட்காருவேன் மனவரையில. நீ கிழட்டு முண்டேன்னு மூளையில தள்ளிடுறாங்க. நல்லதை எட்டதை கூட கூப்பிட மாட்டாங்க. ஏங்க, நாங்க ஆம்பளை இல்லாம ஆயிடுச்சுக்கு சாகுற வரை வாழ்ந்து காட்டிடுவோம் தனியா. உங்களால தனியா இருந்து வாழ முடியுமா? உங்களுக்கு ஒரு பொம்பளை துணை இருந்தாதான் வாழ முடியும், தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி தண்ணி குடுக்க கூட ஆள் இருக்காது உங்களுக்கு. எப்படி நாங்க ஒரு ஆம்பளை துணை இல்லாம மறுக்கா சொல்லு. ஏங்க, நாங்க சாகுற வரை ஒரு ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துருவோமுங்க. உங்களால ஒரு பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாது. ஆனா வாய் பேச்சுக்கு சொல்லலாம் நாங்க வாழ்ந்துருவோம். அப்ப அப்படி பண்ணிடுறோம். அப்படியே மறுக்கா சொல்லு. என்ன மருதுனி முதல்ல நீங்க சாகுற வரைக்கும் ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துருவோம். உங்களால முடியாது. நீ ஆம்பளை துணை இல்லாம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா 4 பேர் 4 விதமா பேசுவேன். 4 பேர் 4 விதமா பார்ப்பேன். ஆம்பளை ஆயுசு முழுக்க ஒத்தக்கட்டைய பிரம்மச்சாரியா அவன் பாட்டுக்கு திரிவான். பாதிப்பு அவனுக்கு இல்ல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. வேலி மேல சேலையை போட்டாலும் சேலை மேல வேலையை போட்டாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு ஆபத்து இல்ல. வேலி நானு, சேலை நீ, கிளியறது நீ தான். அதுலயும் உங்களை பற்றி நாங்க எப்பவுமே பேச மாட்டோம். அப்பவே உங்களுக்கு நீங்க தான் ஆப்பு வைக்கிறீங்க. நீயா வச்சுக்கிற. நீங்க இளவயசா இருக்கும்போது நீங்க திரியலாமுங்க, எல்லாம் பண்ணலாங்க. வயசான காலத்துல என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது? ஒரு துணி துவைச்சு கட்ட முடியுமா? ஒரு சோறு சமைக்க சாப்பிட முடியுமா? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி பொம்பளை துணையே இல்லாம வாழ்ந்த பெரிய பெரிய ஆட்களை உனக்கு காட்டவா? இந்த நாட்டுக்கே பெரிய விஞ்ஞானி, நம்ம நாட்டுக்கு பேர் எடுத்து கொடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா? ஆளக்கான ஓடிவிட்டா. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? வாழ்ந்து காட்டலையா? என்ன சாதிக்கு பேசா? தண்ணி மோந்து கொடு, தண்ணி நம்மளா போய் மோந்து குடிச்சிட்டு போறேன். என்ன கையால் இல்லையா? செத்தா பொம்பளை யாரும் சாதிக்கலையா? அண்ணி தெரசா கல்யாணம் பண்ணாங்களா? பார்த்தாங்களா? எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க? நான் சொன்னா கல்யாணம் இல்லாம நீ இருக்க முடியாது உன்னை சொன்னா. இப்போ நான் உங்கள்ட்ட கேட்டேன். நீ தான் என்னை கேட்ட ஆம்பளை துணை இல்லாம நீ இருந்துருவியான்னு. அதுக்காக தான் சொன்னேன். நீங்க பேசுறதுக்கு நான் பேசுறேன். பேசுறதுக்கு பேசணும். வாய் எதுக்கு நான் பேசக்கூடாது? தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? பெண்கள் பாலுக்கு சமம். எப்படி? நாங்க தயிருக்கு சமம். சரி, எப்படி சொல்றீங்க? உங்க 10 பால்ல சரி ஒரு பிட்டு நம்ம தயிர் விழுந்துச்சுன்னா உங்க 10 பாலும் பிரித்து போய் தயிரா மாறிடும். ஆனா எங்க 10 தயிர்ல நீ 20 பாலை ஊத்தினாலும் தயிராத்தான் இருக்குமே தவிர தயிர் ரூபம் மாறாது. பாதிப்பு உனக்கு தான் தெரிஞ்சுக்க. ஆனா ஒண்ணு சொல்றீங்களா? இந்த பால்னு ஒண்ணு இருந்தாதான் தயிர் உருவாகும், தெரியுமா உங்களுக்கு? அடே பைத்தியமே, என்ன? பால்ல இருந்து தான் 5 பொருள் வருது. என்ன பொருள்? 5 என்னன்னு தெரியாதா? சொல்லுங்க. பால்ல இருந்து என்னன்னா பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் இதெல்லாம் வருது. அந்த பால்ல இருந்து வருது. பால் எதுல இருந்து வருது? பால்னா பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாட்டுல எதுல கறந்தா வரும் பால்? காம்புல தான் கறக்கணும். கொம்புல கறந்தா வருமா? ஆனா அந்த பசுமாட்டு காம்புல பால் சுரக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்டு போடணும். கண்டு போட்டா தான் பால் வரும். கண்டு போடுறதுக்கு யாரு? காளமாடு தொத்துக்கால் போட்டு ஏறணும். இல்லைன்னா போடுவேன். ஏன் அந்த காளமாடு சுமக்க வேண்டியதுன்னா காளமாட்டுல பால் கறக்க முடியுமா? மூத்திரம் பேயும். மூத்திரத்தை குடிக்க முடியுமா உங்களால? தயிர் உண்டாக்க முடியுமா? இல்ல நெய் உண்டாக்க முடியுமா? ஆயு பேசுற வாய். பசுமாடுன்னு ஒண்ணு இருந்தாதாங்க பால் தயிர்ல வரும். நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க. காளமாட்டுல இருந்து மூத்திரம் தான் வரும். நான் இல்லைன்னு சொல்லல. காளமாடு இல்லாம இது கண்டு போடுமா? என்னது? பசுமாடு இல்லாம காளமாடு மட்டும் புள்ள கொடுக்க முடியுமா? நாங்க கேட்கலையே அந்த இடத்துக்கு. நாங்களும் கேட்கவே இல்லையே. ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா. என்ன?
வெளியில ஒரு புள்ள போகும்போது பெத்தவங்க பொம்பளை புள்ள வெளியில போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை போகும்போது என்ன சொல்லுவாங்க சொல்லுவாப்போம்? பொண்ணு சொல்லுவாங்க பார்த்து பதனமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரதை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பாத்தடி காலங்கட்டு கிடக்கு, எங்கேயும் போய் எவன்டி வாயில வத்துல வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிராத. எப்படி பொம்பளைத்தான் சொல்லுவா வாயில வத்துல வாங்கிட்டு வராதுன்னா, ஆம்பளை பையில போய் வாயில வயிற்றுல வாங்கிட்டு சொல்ல மாட்டான். ஆம்பளை பையில என்ன சொல்லுவான், டேய் எங்கேயும் போய் எவளுக்கும் வாயில வயிற்றுல கொடுத்துட்டு வந்துடாதேன்னு தான் சொல்லுவானே தவிர வாங்கிறது நீ கொடுக்கறது நான். இப்ப தெரிஞ்சுக்க, இனி எதிர்த்து பேசாம மண்டியிடு மண்டியிடு என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். எதுக்கு வண்டி எடுறாங்க? அதுக்கு வேற ஆள பாரியா? எதுக்கு வண்டி எடுன்னு கேக்குறேன்? உங்களுக்கு கை இல்லையா கால் இல்லையா? நீ வண்டி விட்டதல்ல, நாங்க சம்பாதிக்க முடியாதா, வேலைக்கு போக முடியாதா? நீ ஒன்னு சொன்னியே, இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. எதுக்கு? வயசான காலத்துல எங்க உதவி வேணும், எங்க உதவி வேணும், பிள்ளை குட்டி உதவி வேணும்னு சொல்றீல்ல, இந்த எதிர்பார்ப்பு தான் மனுஷனை கொண்டு குழியில தள்ளுது. எந்த ஆடு மாடாவது, எந்த சிங்கமாவது, எந்த புலியாவது எனக்கு வயசாயிருச்சு என் குட்டி சிங்கம் போய் நீ எனக்கு சம்பாரிச்சிட்டு வா, எனக்கு அது சோறு ஓடுன்னு கேட்டிருக்கா? எந்த பறவையாவது தன் குஞ்சு பறவை பெரிதானோன்னு நீ போய் இறத்தடிட்டு வா நான் உட்கார்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா? இல்ல. அது சாக வரைக்கும் அதுவே தன் இறையை தேடி அலைஞ்சு சாப்பிட்டு செத்து போகும். மனுஷ பையன் ஒருத்தன் தான் இந்த பிள்ளைய பத்துட்டே இவன் நமக்கு கஞ்சி ஊற்றுவான்னு பார்க்குறேன், ஊற்ற மாட்டான் போல இருக்கு. என்ன மயத்துக்கடா எதிர்பார்க்குற? சாக வரைக்கும் எப்படி விலங்குகளும் பறவையும் தன் இறையை தானே தேடுதோ அதுபோல் நாம் சாகும் வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டோம்னா எந்த கவலையும் இல்லை, யாரு மேலையும் வருத்தப்படவும் வேண்டாம், பிள்ளைகளை குறை சொல்லவும் வேண்டாம், அவன் கொடுக்குறான் கொடுக்கலன்னு நினைக்கவும் வேண்டாம். எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் மனிதனுக்கு வேதனை வருகிறதே தவிர எதிர்பார்க்காத வரை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கு. ஹலோ, இப்ப நீங்க எதிர்பார்க்க தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எதிர்பார்க்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நான் எதிர்பார்க்க மாட்டேன், எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலான்னு டோன்ட் கேர் போவேன். வந்ததை வரவில் வைப்பேன், சென்றதை செலவில் வைப்பேன். ஐ டோன்ட் கேர். பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொன்னான், என்ன சொன்னார்? இன்று உன்னுடையது, நாளை மற்றொருவருடையது, நாளை மறுநாள் இன்னொருவருடையது. இன்னைக்கு என் கூட வருவேன், நாளைக்கு யாரு கூட போவியோ தெரியாது, நாளை மறுநாள் எவன் கூட போவியோ தெரியாது. நாடகத்துக்குமா நீ என்னமா அப்படி சொல்ல வேண்டியங்க? மொட்டைப்படையா சொல்றீங்க? ஏதாச்சும் மொட்டையா சொல்றேன், மயிர் வச்சு சொல்றேன்னு சொல்லுவேன். ஆமா, அதுதான் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளை அப்படியா இப்படியா சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ ஜனம் என் கூட வர்றியா? ஐயா முண்டாட்டியா நீ? உன்ன அப்படி வா இல்லன்னா இப்படி வா, அது இல்ல இல்ல, அதனாலதான் எங்க போவியோ எனக்கு தெரியாதுன்னு நாடகத்துக்கு சொல்ல வேண்டியதானங்க. நீ வேற எதுக்கு போற? நீ எதற்கு போகிறாயோ அந்த சிந்தனை தான் உனக்கு வறுமை தவிர வேற சிந்தனை வராது. நீ இதை மட்டும் சிந்தித்தால் உனக்கு அந்த சிந்தனை தான் வரும். யார் எதை நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைடான்னா புரிஞ்சுதா? இல்ல பெரியோர்கள் அது கீதையில சொன்னது, இது நான் போதையில சொன்னது. சரி பிரச்சனை இல்லை, நமக்குள்ள சமானம் போவோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரும் பார்த்துருக்கீங்க? ஏய், தொழில் பண்றியா? அடாடா, உன் தொழிலை கெடுத்து விட்டேனா நானு? என்ன தொழில்? ஐ எம் வெரி சாரி. சொரியா? ஐயா எட்டிடுங்க, எனக்கு ஒடிற போகுது. ஐயோ ஆத்தே. சரி சரி, உங்க வியாபாரத்துல சொல்லுங்க. சொல்லவா? மம்பளம் 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 செல்லத்து மம்பளம் 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 உசரே இதுக்கே இதை எப்படிதான் நீதான் பிடிக்க போறேன்? இல்லாத மாதிரிதான் அழகாக தாவிட அந்த ஒன்றை பிடிக்க போறேன். நீ பாடு பண்ணினா திட்டு கட்ட துஞ்சலி என்ன சுத்தி பாடா தாரன் தாரே மாம்பழமா மாம்பழம் விற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா கண்ணம்மா, நீ எவரை கட்டிக்க சம்மதமா? உங்க மாமனை கட்டிக்க சம்மதமா? இந்த மச்சானை கட்டிக்க சம்மதமா? மாம்பழம் விற்கிற கண்ணம்மா. வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு கஸ்டமர் நிக்கல, நீ மாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? தண்ணி குடிக்கதான். வியாபாரம் முக்கியமா, யாரு சொல்லுங்க? தண்ணி குடிக்க முக்கியமா? கஸ்டமரா நீங்க வாங்க வந்திருக்கீங்களா? அப்ப சீக்கிரம் வாங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி விரட்டினா எவனா வந்து வியாபாரம் பண்ணுவானா? கேட்டலங்க, வாங்க. பொறுமையா நின்னு. வியாபாரத்துல பொறுமைதாமா முக்கியம். நீங்க அடுத்த ஊருக்கு வேலைக்கு போடுமா இல்லையா வியாபாரத்துக்கு? என் தம்பி என் பங்காளி கேட்கறது பார், மாம்பழத்தை ஏன் மாம்பழம் ரொம்ப என்ன மாம்பழம்? அது வந்து மல்கோவா மாம்பழம். இல்ல போய் சொல்றேன். ஐயோ உண்மைதான் சொல்றேன், கூடையில இருக்கு. ஹலோ, இது சப்பட்டை. இந்தாங்க. அப்ப அதுக்கு பல தெரியாம சப்பட்டை மாம்பழம் மல்கோவாங்கிறது நல்லா உருண்டை கும்மு கும்முன்னு இருக்கும். ஓஹோ, இது சப்பட்டை மாம்பழம். எப்படி சொல்றீங்க? இல்லங்க, ஏன் தண்ணி பாய்ச்சல் கம்மியா இருக்க? ரொம்ப கூடையில இருக்குங்க.
மூடி வச்சிருக்கேன் கூடையில போட்டு. கூடையில துணியை போட்டு இப்படி அமுக்கி கட்டுறதுனால தான் மாம்பழம் அப்புறம் அது வத்தி போகாம என்ன ஒண்ணு? பனி பெய்யுது, வெயில் அடிக்குது, வீணா போயிரும்ல, அதனால மூடி வச்சிருக்கேன். பங்குனி மாசத்துல பனி பெய்யுதா உனக்கு? உனக்கு பெய்யுமா பனி? ஏமா விடிய காலம் பெய்யுது இல்ல, அதனால சொல்லுது. நீ சப்பக்கட்டு கட்டுறா நல்லா. ஆமா, இது என்ன விலை? அதை கலட்டி வை. அதை போய் பாத்துக்கிட்டு என்ன சொல்லுங்கள். சொல்லுங்க. பழம் வாங்குறீங்களா வாங்கலையா? வாங்குறீங்களா வாங்கலையா? இப்படி கோவப்பட்டு வேணா எப்படி வியாபாரம் வாங்க? ஆமா, கட்டி இருக்கீங்க. கஸ்டமர்ட்ட நல்லா சிரிச்சு பேசணும். சார் வாங்க சார், நல்லா இருக்கும் பழம், சாப்பிட்டு பாருங்க சார். என்னது? அதோட எப்படி வாங்குவாங்க? ஆமா, என்னங்க என்ன விலை? இதா 300 ரூபா கிலோ. 1 கிலோ 30 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, வாங்குங்க வாங்குங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க. இருக்கிற மாம்பழத்துல மஜரா அள்ளி போட்டு இப்படியே பண்ணா அப்புறம் மாம்பழம் எப்படி? ஏங்க 300 ரூபாங்க கூடையில வச்சிருக்கீங்க. 300 ரூபாய்க்கு வித்தி எவனாவது வாங்கி தின்னான அந்த பயல? யாரு? ஹலோ, இந்த பயலுக்கு திங்க தெரியாது. ஹலோ ஹலோ, சரி யாங்க திங்க தெரியாது? மாம்பழம் சாப்பிடுறதுல மாநிலத்திலேயே முதல் பரிசு வாங்கினவன் நான். ஹலோ, நீங்க வாங்கி இருக்கலாம், ஏன் எங்களுக்கு சாப்பிட தெரியாது? எப்படி சாப்பிடுவ? பழத்தை வாங்குவான், கத்தி எடுப்பான், 4 கீட்டு போட்டு 4 பேரும் சாப்பிடுவான். சொன்னா நீங்க 4 அறுத்து அந்த மாம்பழத்துல எரிஞ்சிருவாங்க. அப்படிலாம் கத்தி கொட்டை வேற பழ வேற தின்னு. நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? முதல்ல மாம்பழத்தை கையில் அப்படி எடுக்கணும். அங்க சொல்லுங்க விளக்கம், அவங்க தான் கேக்குறாங்க. மாம்பழம் நீ வச்சிருக்கியா, அவங்க வச்சிருக்காங்களா? விக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை. உங்ககிட்ட தான் அதை சொல்லணும். நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும் மாம்பழத்தை பத்தி. ஏன்னா அடுத்து வந்து வாங்குறவங்கள்ட்ட சொல்லுங்க. முதல்ல விக்கிறவங்களுக்கு சரி சொல்லுங்க சொல்லுங்க. மாம்பழத்தை கையில் எடுக்கணும். லைட்டா ஒரு நசுக்கணும். எதுக்கு? காயா பழமான்னு பாக்குறது. ஓ, இது காயா இல்ல பழமா? அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். எதுக்கு? மாம்பழத்தை எதவு கொடுக்கறதுக்காக. ஓ, எதவு எதவு. அப்புறம் அப்படி வச்சு உள்ளங்கை வச்சு அதக்கணும். அப்படி அதக்கி விட்டுட்டு நுனியில ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு, செல்ல கடியா அப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். என்னப்பா அது ரீரிக்காடிங்க? அது இல்லங்க, பேக்ரவுண்ட் மியூசிக். உறிஞ்சறதுக்கு மியூசிக் குடுறான்னா நீ ஏங்க அப்படி சாப்பிட்டா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குளக்குன்னு போகும். இது குளக்குன்னு போறதை விட பாட்டில் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டில் ஜூஸ் அது முடக்குன்னு போயிடும். அது உடம்புக்கு நல்லது இல்லை. அது பூராமே ஒரிஜினல் மாம்பழ சாறு அல்ல. ஏனுங்க தெரிஞ்சுக்க, அது வாங்கி கொடுக்க கூடாது. அது பூராமே கெமிக்கல் ஐட்டம். சாப்பிடக்கூடாது. இயற்கையா சாப்பிடணும் மாம்பழத்தை. நுங்கு சாப்பிடும் போது சில பேர் நுங்க சொலையா எடுத்து சாப்பிடுவேன். சரி, சாப்பிடக்கூடாது. அதுல டேஸ்ட் இல்லை. சரிங்க, சீவி விட்டு கட்டவரில் உள்ள கொடுத்து அப்படி நோண்டணும். அப்படி சாப்பிடணும். அதுதான் டேஸ்ட். நுங்க எப்படி சாப்பிடணும், பனம்பழத்தை எப்படி சாப்பிடணும், பனங்கிழங்கு எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? உங்கள்ட்ட தான் கேட்கணும். மாம்பழம் விற்க வந்த உங்க அம்மா? எங்க அம்மா இல்ல, நான் தான் விற்கிறேன். என்னங்க ஏமா உங்க அம்மா டென்ஷன் ஆகுற? அப்படி அவர் தான் அம்மா வச்சிருக்காப்லையா? ஹலோ ஹலோ ஹலோன்னு மைக் செட்டுக்கு பிறந்த ஒரு மாதிரி என்ன பத்தி எங்க அம்மாவோட பேசாதீங்க. உனக்கு தான் அவ்வளோ ஸ்பீடு வரலையே, மெதுவா சொல்ல வேண்டியதானே. கோவம் வரும் எனக்கு எங்க அம்மா பத்தி பேசுனா. உம்மா யாரு? உம்மா மட்டுமா? அது எனக்கு அது மாமியா. அதனால நான் அதை அப்படி கேவலமா பேச மாட்டேன். அவர் எனக்கு மாமனார். அதனாலதான் சொன்னேன். அப்படியே மாம்பழம் விற்கிறதா அம்மா, மாம்பழம் விற்கிறதா சும்மா, மாம்பழம் விற்கிறதா அம்மா, மாம்பழம் சும்மா.
குன்னுது கிடாரி. ஒரு ஆள் தாண்டி இதுக்கு கரெக்டா கம்பெனி வேற யாரும் வந்து என்ன இது மைக் இல்லையா? எங்களுக்கு தெரியும். டபுள் மைக்ல பேசுறேன் நான். சாந்தி ஹரி, சாந்தி ஹரி, என் மனசுக்கு கிடைக்க வேண்டும் சாந்தி. அதற்கு நீங்கள் இங்கே செல்லக்கூடாது, சுடுகாட்டுக்கு தான் செல்லணும். சுடுகாட்டுக்கு எதுக்கு? சாந்தி கிடைக்கிறதுக்கு. நீ இப்ப அங்கதான் இருக்கியா? வீடு மாத்திட்டியா? அடியே, அந்த சாந்தி வேற. சாந்தியில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எத்தனை வகை இருக்கு சொல்லுவாப்பா. அமைதி. உன் பேர் தானே சாந்தி? ஆமா. இந்த சாந்திக்கு எத்தனை விதம் இருக்கு சொல்லுவாப்பா. சாந்தினா அமைதின்னு சொல்லுவாங்க, சரி, பொறுமைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? இப்ப ஞாபகத்துல இல்ல, நீங்க சொல்லுங்க. சாந்தி அடையணும்னு சொல்லுவேன். ஆமா, நிம்மதி அடையணும். ரெண்டு இருக்கு. அந்த ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒண்ணு, சாந்தி அடையணும்ங்கிறேன். இந்த சாந்திய அடையணுமா? எப்படி? இது சாந்தியை அடையிறது, சாந்தி அடையிறது அது வேற. 60 வயசுல கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு பேரு சாந்தி. சாந்தி. இந்த சாந்திக்கு எவ்வளவு விளக்குன்னு தெரியலையே. நீ கல்யாணம் பண்ணணும் சாகுண்டி பூண்டி ஆக்கலானா கல்யாணம் மட்டும் பாரு. மறுபடியும் அலோவா அடி செல்போனுக்கு பிறந்தவளை. ஆமா, உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு ஆம்பளை நம்மகிட்ட நின்று பேசுறான்னு நம்மகிட்ட பயந்து போகாம எதுக்கு நின்று தைரியமா பேசினவார் பாரதி கண்ட புரட்சி பெண் நீதான். உன்னை பாராட்டுறேன். உன்னை தான் சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட ஒன்று ஓப்பனா அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, பார்க்கவங்க தப்பா நினைப்பாங்க. இன்னும் சொல்ல வந்தீங்க. ஓஹோ, அடுத்த ஒரு தப்பா நினைப்பாங்களா, வெளியில சொல்லாம செய்யணுங்கிறாரு. ஏய், அப்படிலாம் செய்யக்கூடாதா? சொன்னீங்களே ஓப்பனா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓ, கேட்கணும்னு சொல்றீங்களா? கேளுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ, எவ்வளவு அறிவா எவ்வளவு திறமையா பேசிவிட்டு டன் ஸ்லிப் ஆகுது இல்லங்க. கடைசியில போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் கேட்டா அந்த புள்ள சொல்லுங்களா? சட்டிய புள்ளைய போட்டு கூட தாண்டுங்க, சொல்லாதுங்க. டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா உண்மையை சொல்லாதுங்க. அப்படி சொல்லாதப்பா. பெண்கள் எல்லாமே அப்படி அல்ல. எல்லா பெண்களும் நம்ம குறை சொல்லக்கூடாது. பெண்கள் இல்ல, இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் இருக்காங்க. தான் சொல்றேன். எல்லா அந்த பிள்ளைய அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அல்ல. பெண்களிலே 4 விதம் இருக்கு. 4 ஜாதி பெண் இருக்கா. எப்படி? முதல் ஜாதி பெண் எப்படின்னா, கணவனை தவிர மற்ற ஆடவர்களை கனவுல கூட நினைக்க மாட்டாளாம். சரிங்க. கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாளாம். அவதான் முதல் ஜாதி பெண். அதாவது என்ன மாதிரி? நீ ஏன் அந்த இடத்துல எதுன்னு அப்புறம் சொல்லுவேன், எதுக்கு நீ அவசரப்படுற? 2ஆம் ஜாதி பெண் எப்படின்னா, சரிங்க, கணவனை தவிர மற்ற ஆடவர்களை வயது மூத்தவர்களாக இருந்தால் தன் தந்தையாகவும் தன் ஒத்த சகோதரர்களாக இருந்தால் உடன் பிறந்தாராகவும் நினைப்பாலாம். 2ஆம் ஜாதி. அதாவது என்ன மாதிரி? எல்லாமே ஒன்ன மாதிரியா? அப்ப நீ எந்த ஜாதின்னு சொல்லுங்க சொல்லுங்க. 3ஆம் ஜாதி பெண் எப்படின்னா, சரிங்க, கணவனை தவிர வேறு யாராவது ஒரு ஆடவன் மேல் அவள் மனதிலே ஆசைப்பட்டிருந்தால் ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அவனோட கூடி இன்பத்தை அனுபவிக்கணும்னு ராப்பகல் உறங்காமல் அந்த வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்பாளாம். அவள் தான் 3ஆம் ஜாதி பெண். இப்ப 4ஆம் ஜாதி பெண் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. கணவனை தவிர மற்ற எத்தனை பயம் வந்தாலும் சரி, புருஷனுக்கு கொடுக்கிற இன்பத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக அவனுக்கு கொடுப்பாளாம். அவள் தான் 4ஆம் ஜாதி. நான் இல்ல, அதையும் சொல்ல. அது என்ன என்னடி அலும்பு?
அது மாதிரி 4 வகை இருக்கு. எல்லா பெண்களையும் நாம குறை சொல்லக்கூடாது. பெண்கள் தான் இந்த உலகத்தின் கண்கள். அதனால் அவர்கள் தாய் குலத்தை வணங்கி உன்னை என் தாய் குலத்திலேயே தலை சிறந்த தலை வாழ்க என்ன வாழ்க வாழ்க தோல்க தோல்க என்ன வாழ்த்துறேன். உன்னை நான் மனசார விரும்புறேன். அப்படிங்களா? நீ என்னை விரும்புகிறாயா? நான் உங்களை விரும்புறேன். வாய் கிழிஞ்சு போயிடும். விரும்புறேன். உன்னை நான் லவ் பண்ணட்டுமா? எப்படி எப்படின்னு சொல்லட்டா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒருங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒருங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. ஒருங்கட்டு ரசாவே ரொம்ப வாரத்தான் பேசினியே ரசா. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதையா அப்பையும் நீராக எடுக்கையா. ஆக்கி வைக்க சோறு வாங்கி வைக்கடால் பின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் நடு. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஏழை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும் தோல் சேரணும். தை மாதம் வரங்கொழிமே நாள் பார்க்கணும் ஐயோட நீ எழுதல் போல் சேரணும். அடிக்கருந்து பறிச்சாலைக்கால கொடியிருந்து கொட்டி மேல தோடு வந்து பயப்போடு கட்டில் சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டீங்க. நீ மிச்சம் இருந்தா உரமா அள்ளி கொட்டிட்டு வா. எல்லாத்த குப்பைவா உன் மனசு இருக்கிறது என்கிட்ட கொட்டு. காதல சொல்லவா? சொல்ல நீ காதுல சொல்லு மூக்குல சொல்லு ரகசியமா கூட சொல்லு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே நிஜமாவா? தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. உண்மையாவா? இன்று நீ இல்லாத வாழும் வாழ்வு மயங்கினேன் தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். தீரக்கும் இல்லாமல் என்னை நீ வாட்டலாமுனாய்
மார்களும் பாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொடுத்து வரும் கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் தனிமையே எனது நிலைமையோ கொஞ்சம் கந்தையோ கதையோ மயங்கினேன் செல்ல தயங்கினேன் உலகினேன் உயிரே தினம் தினம் தரிசனம் பெற ஒரு பொழுது உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் இருந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்கிறோம் மனவரையில் நீயும் நானும் தான் பூச்சு மேடை வாய்க்குமா பொல்லாத பொழுதுதான் இந்த பொழுதுதான் உங்கள் உறவுதான் உறவு அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாழ்கிறேன் மயங்கினேன் செல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உங்கள் தரிசனம் பெறத்தான் வீட்டுக்கு வரவேன். ஓடிட்டாளா எனக்கு தெரியும் இதைத்தான் செய்வான்னு எனக்கு தெரியும் ஏங்க ஆடினால் பாடினால் ஓடினால் ஓடினா அப்புறம் கடைசி வரைக்கும் கூட வருவா எல்லா மேட்டரும் நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தான் டைம் பாஸ் தானே ஓஹோ பி முருகேஷ் A to Z எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் அன்புள்ளம் கலிங்கிப்பட்டி ஆலாம்பட்டி ரோடு திருச்சி சார்ந்த அன்புள்ளங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி எனக்கு 100 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். வெரி குட் வெரி குட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு வணக்கம். அழகேசா, ஒரு பொம்பளை விட்டுட்டு ஓடுறான்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பொம்பளை விட்டுட்டு ஓடுறான்னா பொம்பளை குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுங்க. இருக்கிறவன் சரியா இருந்தா நல்ல அறிவாளி. கண்டிப்பா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கழுத்தையும் கையும் ஆட்டினான்னா கத்தி வடத்தான் செய்யும். முளைக்குச்சி ஸ்ட்ராங்கா இருந்தா மாடு அங்கனதான் கட்டி கிடக்கும். அது சரி. அதை லூஸா விட்டுட்டோம்னா அத்துக்கிட்டு ஓடத்தான். இது ஆலமரத்திலே கட்டாலும் புட்டிங்கிட்டு போற மாடலா இருக்கு. இதுக்கு என்ன அண்ணா ஏன் அப்படி இருக்கட்டும்? இல்ல கொஞ்சம் வெயிட்டா. ஹலோ அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டான்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. என்னது? பெரியவங்க கல்யாணம் ஆனோன்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. குடியும் குடித்தனமா இருறாங்க. குடியும் குடித்தனமா இருறான்னா இந்த குடி அல்ல, குடித்தனம் மட்டும்தான். இந்த குடியை ஒரு மனுஷன் விட்டுட்டான்னா பேசும்போது எக்க வேணாம்னே. குடியை மட்டும் ஒரு மனுஷன் நிறுத்திட்டான்னா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுக்காக யாரும் குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அது சரி, அப்படி இருக்கிறதும் கஷ்டம்தான். கஷ்டம். ஆனா அதுல அளவோடு, அதாவது படைத்தோன் படைத்ததெல்லாம் மனிதனுக்காகவே, அதை அளவுடன் நுகர்ந்தால் எந்த கோளாறும் இல்லை. வெரி குட். குடியில 3 குடி இருக்கு. மர்ம குடி, மரியாதை குடி, ஓஹோ, மானங்கட்ட குடி. என்ன குடியிலே இருக்கு? இதுலயும் 4 வகை இருக்கா? மர்ம குடினா எதிரானா எப்படி? அவன் குடிப்பாங்கிற விஷயமே பக்கத்து வீட்டுக்காரன கூட தெரியாது. ஓ, ஆனா அவன் குடிப்பான். ஓ, அதுதான் மர்ம குடி. மரியாதை குடினா அவன் குடிக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பாட்டுக்கு சாப்பிட, அவன் பாட்டுக்கு போவேன் வருவானே தவிர யார்ட்டையும் எந்த வம்பு தும்பும் இல்லை. மரியாதை குடி அது சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு தம்பிக்கு, அதனால தப்பு இல்லை. மானங்கட்ட குடினா குடிச்சு போட்டு குண்டி வேட்டி இல்லாம ரோட்ல திர்றது, அதுதான் மானங்கட்ட குடி. இதுல 3ல எது வேணுமோ மரண குடி தேர்ந்தெடுத்துக்க. மரண குடிங்கிறது குடியால் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாற்றும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உள்ளத புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல
உனக்கு போதும் மதிப்பிருக்கா பனமரத்து மேலே ஏறிப்பது நீ இறக்க போறே பான நிறைஞ்சு கீழே பழா போகுதே ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து அழகு தேசு வண்டி வச்சிருந்து 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்து 4 வரச நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்து அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சே அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சே குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும் விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்து எண்ணி பார்க்கலே நான் நடையா நடந்தே அதை எண்ணி பார்க்கிறேன் குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி பொண்டாட்டி கொலுசை வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டி எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தானே வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது கைகாலு நடுங்குது திருநாயி கூட சிரிக்குது ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து சுகமாயிருக்கு முன்னே சொர்க்கத்துக்கு
புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன். இனிக்கிற விஷமிடப்பா இருக்க இருக்க கொல்லுமண்ணு என்னைய சொன்னாங்க நானும் மறந்தேன். அதே என்றே சொன்னாங்க அதை நானும் மறந்தேன். குடிகாரன் பிள்ளை எல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா நாடு நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 சுமரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வேசு வண்டி வச்சிருந்தேன் 5 ஏக்கர் வண்டி வச்சிருந்தேன். 4 வரச வண்டி வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்.